கலப்பு திருமணம் என கிரக அமைப்பு இருக்கணும். மகர ராசி, மகர லக்னம், லக்னத்துல சனி வக்ரம், இதனுடன் 7ஆம் அதிபதி பௌர்ணமி சந்திரன் 9 டிகிரிக்குள்ள இருக்கு. புணர்ப்பு தோஷமா? மனைவி அழகாக குணவதியா இருக்க மாட்டாங்களா? அப்படி கிடையாது. நான் எப்பவுமே சொல்லுவேனே, மகர லக்னத்திற்கு மட்டும் இப்ப ரீசெண்டா கூட ஒரு ஜாதகம் ஒண்ணு பார்த்தேன். நிறைய தடவை சொல்லியிருக்கேன். மகர லக்னத்துக்கு லக்னத்துல லக்னாதிபதி லக்னத்தை பார்க்குது. 7வது பாவகத்துல சந்திரன் வளர்பிறைய தேய்பிரைய கூட நினைக்கிறேன். ஆனா சந்திரன் கடகத்துல. அவர் சொன்ன வார்த்தை அப்படியே நான் சொல்றேன். எங்க அம்மா மாதிரி, எங்க அம்மாவோட என் ஒய்ஃப் என்ன அவ்வளவு நல்லா பாத்துறாங்க. என் தெய்வம் மாதிரி பாக்குறாங்க. நான் தெய்வம் மாதிரி தான் என் பொண்டாடியை நான் பார்ப்பேன். அவங்க தான் என்னை வழி நடத்துறாங்க. அவங்க சொன்னா அதுக்கு மாற்று கருத்தே கிடையாது. எப்படி எங்க அம்மாவுக்கு நான் மரியாதை கொடுப்போம், அந்த மாதிரி என் பொண்டாட்டிக்கு மரியாதை கொடுப்பேன். அந்த அளவுக்கு சந்திரன் அந்த மகர லக்னத்துக்கு கொடுக்கும். ஸோ அதனாலதான் இருக்கிறதே தி பெஸ்ட் லக்னம் மகரம். மகரத்திற்கு அந்த சந்திரன் மற்றும் பலமாக இருந்துச்சுனாலே போதும், சூப்பரா இருக்கும். மனைவி வந்ததுக்கு அப்புறம் அதிர்ஷ்டம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். அந்த குணவதிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு உண்டுங்க மகர லக்னத்திற்கு. சரியா? இப்ப சனியும் சந்திரனும் லக்னத்திலேயே நிக்குதா, 7ஆம் இடத்துல நிக்குதா? சனி வக்ரம் 7ஆம் அதிபதி பௌர்ணமி சந்திரன் 9 டிகிரில இணை. கண்டிப்பாக சனி வக்ரமாகி நிற்பது நன்மை. லக்னத்துல லக்னாதிபதி சனி வக்ரமாகி சந்திரனோட இணைஞ்சு நிக்குது. லக்னாதிபதியை பலப்படுத்துது. இது புணர்ப்பு தோஷம், எடுத்துக்க வேண்டாம். இதுல சனி தான் பலமாகிறார். வரக்கூடிய மனைவி ஜாதகரை அவ்வளவா தாங்குவாங்க. அது சந்திரன் 7ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, 5ஆம் இடத்துல உச்சமானாலும் சரி, இந்த பலன் தான் நடக்கும். ஸோ நல்ல விதமான மனைவி கண்டிப்பாக உண்டு. ஓகே.